தேடிச்சோறு மிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உள்ளன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடிக்கிள பருவம் எய்தி கொடுங்கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. மகாகவி பாரதியின் வைர வரிகளோடு தமிழால் இயங்கி தமிழால் மயங்கி ஆனந்தம் பெருக அன்போடு வருக என்று இங்கு கூடியிருக்கும் என் தாய் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளாகிய உங்கள் அனைவரையும் சான்றோர் ஆண்டோர் பெருமக்களையும் இருகரம் கூப்பி பேரன்போடு வருக வருக என வரவேற்கும். அதற்கு முன்பாக இந்த தமிழ் மொழி விழாவிற்கு நல்லதொரு கால சூழ்நிலையை ரம்மியமான சூழலை நல்கிய எல்லாம் அல்ல இறைவனுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய வரவேற்புரையை ஆரம்பிக்கின்றேன். தமிழ் மொழி விழா 2024 கடந்த 2007ஆம் ஆண்டு ஆரம்பித்து சீரோடும் சிறப்போடும் இந்த ஆண்டோடு 17 ஆண்டுகளை பூர்த்தி செய்து தீவெங்கும் நாடெங்கும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இது 17 ஆண்டுகளில் அல்லாமல் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகள் 200 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் 2000 ஆண்டுகளையும் கடந்து நம்முடைய 20ஆம் தலைமுறை 40ஆம் தலைமுறை பிள்ளைகளும் இதே உற்சாகத்தோடு அவர்கள் தமிழ் மொழி விழாவை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட வேண்டும். நம்முடைய மொழி, நம்முடைய இனம், நம்முடைய கலை, கலாச்சாரம், பண்பாடு, வாழ்வியல், வரலாறு தலை தோங்கி 2000 ஆண்டுகள் அல்ல 4000 ஆண்டுகள் கடந்தும் இது வாழ வேண்டும். அதற்கு நாம் அனைவரும் ஒவ்வொரு ஆண்டும் இது போன்ற விழாக்களில் கலந்து கொண்டு நம்முடைய பங்களிப்பினை தவறாமல் செய்ய வேண்டும். இதற்கு என்ன ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா, நாம இப்ப தகவல் தொழில்நுட்ப புரட்சியில இருக்கோம். நாம ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய கால சூழ்நிலையை நாம கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கணும். ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி மின்சார வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, போக்குவரத்து வசதி இல்லை, யாரு எங்க இருக்கானே தெரியாது. இரவு ஆச்சுன்னா ஃப்ரீயா பேசலாம். இரவு ஆயிடுச்சு அப்படின்னா யார் எங்க இருக்காங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அந்த காலகட்டத்தில் இது பாருங்க, கல் தோன்றி மண் தோன்றா முன் தோன்றிய மூத்த குடி. 2000 ஆண்டுகள் 3000 ஆண்டுகளுக்கு முன்னர் பிறந்த மொழி. திருவள்ளுவர், திருமூலர், கம்பர், அவங்களோட வரலாறுலாம் நம்ம படிக்கிறோம். நமக்கு அவ்வளவுதான் வரலாறு இருக்கு. அவங்களுடைய ஆசிரியர்லாம் எப்படி இருந்திருப்பாங்கன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற வரலாற்றுல இருந்துதான் நாம நம்மளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வருஷம் அடுத்தடுத்த பிள்ளைகளுக்கு நம்ம கொண்டு போயிட்டே இருக்கோம். இந்த விழாவுடைய நோக்கம் நம்முடைய தாய்மொழியை கடந்த காலங்களில் அது சந்தித்த சிக்கல்கள், பிரச்சனைகள் அதிலிருந்து மீட்டெடுத்து ஒவ்வொரு ஆண்டும் இதை சீரோடும் சிறப்போடும் கொண்டாட வேண்டும். அதை ஒவ்வொரு தலைமுறையும் புரிந்து கொண்டு நாம அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அப்படின்றதா இந்த தமிழ் மொழி விழாவோட முக்கியமான நோக்கம். அதுல நம்ம உட்லண்ட் சமூக மன்ற இந்திய நற்பணி செயற்குழு ஒவ்வொரு ஆண்டும் நம்ம பகுதியில் இருக்கிற பேச்சாளர்களை, அயலகத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட பேச்சாளர்களை கொண்டு நம்முடைய மண் சார்ந்த, கலை சார்ந்த, கலாச்சாரம் சார்ந்த அங்கங்களை இணைத்து அது சம்பந்தமான நிகழ்ச்சிகளை நடத்தி ஒரு பெரியவங்க வந்து கூடி கலைஞ்சு போயிட்டு இருப்பாங்க, குழந்தைங்க வந்து பார்த்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இந்த நிகழ்ச்சி கூடி கலைவதோடு அல்லாமல் என்ன காரணத்துக்காக நம்ம இங்க கூடணும் அப்படிங்கிறத நாம சிந்திச்சு செயல்படணும் அப்படிங்கிறத ஒரே ஒரு குறிக்கோளை தான் இங்க நான் வச்சுக்கிறேன். இந்த நம்முடைய உட்லண்ட் சமூக மன்ற நற்பணி செயற்குழு இந்த ஆண்டு தமிழ் மொழி விழாவை மிக சிறப்பாக கொண்டாட காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம இந்த தமிழ் மொழி விழாவை லிசா இலக்கிய மன்றத்தோடு இணைந்து இதுல என்ன புதுசு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம பெரியவங்களை வச்சுதான் நிகழ்ச்சி பண்ணி பட்டிமன்றம்லாம் நடத்திட்டு இருந்தோம். அது அப்படியே போயிடும். அடுத்த தலைமுறைக்கு நாம இதை வழிகாட்டணும் அப்படின்னா நாம என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கு, இளைய தலைமுறையினருக்கு அவங்களுடைய மொழி வளத்தை உயர்த்தணும். அவங்க தினமும் அவங்களுடைய பெற்றோர்கள், சுற்றத்தார், உறவினர்கள் எல்லோருடையும் வந்து தமிழ் மொழியிலேயே பேசணும் அப்படிங்கிற
அந்த ஆர்வத்தை வளர்க்கணும் அப்படிங்கிறதுனால நாம இந்த பட்டிமன்ற நிகழ்வு, அதற்கான பேச்சு பயிற்சி பற்றி, நாடக பயிற்சி பற்றி அப்படின்னு சொல்லி நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம நடத்துறோம். அதனால இந்த ஆண்டு அவர்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். நீங்க ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி கடந்த 30ஆம் தேதி துவக்க விழா காணும் பொழுது நம்முடைய குழந்தைகள் மீடியா கார்ப் அந்த துவக்க விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அந்த பாடிய அந்த சேர்ந்திசை பாடல் நாடெங்கும் நேரடியாக ஒளிபரப்பாகி பலரது பாராட்டை பெற்றது. அன்னைக்கு யாராவது நீங்க அதை நேரடியா பார்க்க முடியல அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அருமையான விருந்து காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த தமிழ் மொழியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு ஒரு 3 கோரிக்கையை விடுத்து என்னுடைய வரவேற்புரையை முடித்துக் கொள்கின்றேன். 2 நேரடியா நம்முடைய பெற்றோர்களுக்கு என்ன அப்படின்னா, முதல் கோரிக்கை, நாம அனைவரும் தினந்தோறும் தமிழர்களை பார்க்கும் பொழுது தமிழில் பேசுவதை நீங்க ஒரு பழக்கமா வச்சுக்கணும். இதுதான் நம்ம குழந்தைகளுக்கு நாம தமிழ் மொழியை வளர்க்கறதுக்கு ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்கணும். இப்ப நான் எல்லாம் தேக்காவுக்கு போனா என் கூட தமிழ்ல யாருமே பேச மாட்டாங்க. என்னை பங்களாக்காரன் நினைச்சிட்டு பங்களாலே தான் பேசுவாங்க. தமிழ் கடைக்கு நான் தேக்காவுக்கு போனாலும் அவங்க ஆங்கிலத்துல தான் பேசுவாங்க. அப்புறம் கடைசியில் நீங்க பில்லை போடுங்கண்ணே அப்படின்னு நான் தமிழ்ல பேசுவேன். சிரமப்படுறாங்க, அடையாளம் காண முடியல, தமிழ்ல பேசுறதுக்கு சிரமப்படுறாங்க. நாம நம்ம ஆளுகளை ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், தேர்வு பார்த்துட்டோம் அப்படின்னா தமிழ்லயே பேசலாம். அதுல ஒன்றும் தப்பே இல்லை. ஏன்னா இது நம்முடைய மொழி, நம்முடைய இனம், நம்முடைய கலாச்சாரத்தை நாம தான் எடுத்துட்டு போனோம். இந்த முதல் கோரிக்கை நம்ம தினந்தோறும் பாத்தீங்கன்னா நான் என்னோட பையன் கிட்ட கடந்த 1 ஆண்டுக்கு மேலாக தினந்தோறும் அரை மணி நேரம் 30 நிமிடங்கள் தினந்தோறும் தமிழ் முரசு செய்தித்தாளை வாங்கி நல்லதோ கெட்டதோ ஒரு 2 பக்கம் 3 பக்கம் தினமும் வாசிச்சுட்டே இருக்கும். முதல் நாள் அவர் பிரிட்டிஷ் சிட்டிசன் மாதிரி பேசினாரு. இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த மொழி புழக்கம் நல்ல சரளமா வந்துருச்சு. இதே கோரிக்கை நான் இங்க பெற்றோர் 200 பேருக்கு மேல இங்க இருக்கீங்க, உங்ககிட்ட நான் இதே கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். 2வது, வாட்ஸ்அப் என்கிற புலனம் நம்ம குறைந்தது ஒவ்வொருத்தரும் ஒரு 10ல இருந்து 15 குழுக்கள்ல கண்டிப்பா இருப்போம். அதுல யாராவது ஒரு சேட்டை பிடிச்சவங்க இருப்பாங்க. என்ன பண்ணுவாங்க, தினமும் குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஆஃப்டர்நூன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் அப்படின்னு போட்டுட்டே இருப்பாங்க. கடந்த 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் நம்முடைய வரலாறு, நம்முடைய இலக்கண நூல்களை எல்லாம் புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் அப்படிங்கிறது இடைச்செருகள். ஆங்கிலேயர் நம்மை அடிமைப்படுத்திய பிறகு அவர்களுடைய மொழியின் மோகத்தால் நம்ம தேடிக்கிட்டது. நம்முடைய கலாச்சாரத்துல எந்த இடத்துலயுமோ இலக்கணங்கள் எந்த நூல்கள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். திருக்குறள், கம்பராமாயணம், சிவக சிந்தாமணி, அகநானூறு, புறநானூறு, பதிற்றுப்பத்து எந்த இதை வேணாலும் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு காலை வணக்கம், மதிய வணக்கம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. நீங்க அதை நீங்க தவிர்க்கலாம். காலையோ மாலையோ மதியமோ இரவோ நீங்க வணக்கம் சொல்லி சொன்னாலே அதுவே நம்முடைய கலாச்சாரத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கான ஒரு வழி. இன்னொன்று, ஊடக நண்பர்கள், சான்றோர்கள் இங்க இருக்கீங்க. தமிழ் மொழி விழா இந்த மாதத்திலே ஒரே நாள்ல பல நிகழ்ச்சிகள், முக்கியமான நிகழ்ச்சிகள், இப்ப இந்த நிகழ்ச்சி இங்க நடந்துட்டு இருக்கு. நாம இங்க ஒரு 200 பேர் 250 பேர் இருக்கோம். இதே நேரத்துல முக்கியமான நிகழ்ச்சிகள், இறையன்பு கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி, சுகிசிவம் ஐயா கலந்து கொள்கின்ற நிகழ்ச்சி, பல நிகழ்ச்சிகள் நடப்பதனால வளர்தமிழ் இயக்கத்திற்கு என்னுடைய கோரிக்கையாக வைத்து இந்த 1 மாத கொண்டாட்ட காலத்தை ஒரு 2 மாத காலமாக ஆக்கினால் நம்முடைய மாணவர்கள், இளைய தலைமுறையினர் எல்லாருமே ஒவ்வொரு விழாவுக்கும் அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அவங்க தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளை, மண் சார்ந்த நிகழ்ச்சிகளை, கலாச்சாரம் சார்ந்த நிகழ்ச்சிகளை தெரிந்து கொண்டு அவர்கள் வளர்வதற்கு உறுதுணையாக இருக்கும் என்ற கோரிக்கையை விடுத்து நாம் அனைவரும் அடுத்த கட்டத்திற்கு நம் மொழியை கொண்டு செல்வதற்கு உறுதுணையை ஏற்றுக்கொள்வோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.